2024 தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில இருக்கா இல்லையான்னு தெரியாத இதுவரைக்கும் கேள்வியே படாத பல கட்சிகள் தமிழக பிஜேபி கூட கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தமிழக பிஜேபிக்கு அஸ்திரபாலம் சேர்க்கும் வகையில அந்த கூட்டணியில இணைஞ்சிருக்கிறவர் தான் நம்ம இவர் எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னு சொன்னவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது ரம்மி விளையாட்டு பிரச்சனையானப்ப இவர் கொடுத்த பேட்டி தான். அந்த பேட்டியில் இவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் விளம்பரத்தில் நடிச்சதை பார்த்துலாம் யாரும் போய் மக்கள் ஏமாந்துட மாட்டாங்க. ஆல்ரெடி மக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு அப்படின்னா காட்டுக்குள்ள உட்காந்து சீட்டு விளையாண்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ இவர் வச்சுக்கே வருமே, இவர் நடிச்சு விளம்பரத்தை பார்த்த மக்கள் இவர் நம்பி ஒரு கேம கூட விளையாட மாட்டேங்கிறாங்களே, இவர் எலெக்ஷன் நின்னா மட்டும் இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு வெளியிருக்கிற பொதுமக்கள் கேட்கறாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அதே போல அதே பெட்டியில இவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. நான் இந்த விளம்பரத்தில் நடிச்சது தப்பு அப்படின்னா ஒயின் ஷாப்ல மது விற்கிறாங்களே அது சரியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. அதுவும் யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த விளையாட்டு மக்களின் உயிரை பழி வாங்குது அப்படின்னா மது அதைத்தானே பண்ணுது, இவருக்கு ஓட்டு போறது தப்பு அப்படின்னா மது விற்கிறவங்களுக்கு ஓட்டு போறதும் தப்பு தானே அப்படின்னு இதையும் வெளியிருக்கிற மக்கள் தான் கேட்கறாங்க. ஆனா கடைசியா அண்ணாமலை அண்ணனுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். 2021 தேர்தலில் தலைவன் கமலஹாசனோட கூட்டணி வச்சு 40 தொகுதியில போட்டிட்டாரு. ஆனா 40 தொகுதிக்கு ஆட்சிகளை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருந்தாரு. அது வேற விஷயம். அதுக்கு கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லாத மாதிரி நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலில் குறைஞ்சது 15 20 சீட்டாவது நம்ம தலைவருக்கு கொடுக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இவர் நிலைமையாச்சும் பரவாயில்ல. 2021 தேர்தலில் இவருக்கு 40 சீட்டு கொடுத்துட்டு வேற ஒருத்தர் 180 தொகுதியில் போட்டிட்டாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஆண்டவர் தான். 2021 சட்டமன்ற தேர்தலில் 150 தொகுதியில் போட்டிட்டவர் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் ஒரு 25 தொகுதியிலாவது போட்டிடுவார்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா மனுஷனோட நிலைமை ரொம்பவே மோசமா போச்சு. ஒத்த சீட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அவருக்கு முன்னாடியே சுத்திட்டு இருந்தாரு நம்ம ஆண்டவர். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்டவர் மிகப்பெரிய ராஜதந்திரி தான். மார்க்கெட்ல வியாபாரமே ஆகாத ஓட்டத்தக்காரையெல்லாம் பேசி வியாபாரம் பண்ணி ஒரு சீட்டு வாங்கிட்டாரு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது அண்ணன் திருமாவளவன் தான். ஆரம்பத்தில் திமுக கூட்டணியில 3 தனி தொகுதி ஒரு பொது தொகுதி மொத்தம் 4 தொகுதி கேட்டதா செய்தி பரவச்சு. அதுக்கப்புறம் இல்ல 2 தொகுதி தான் தனி தொகுதி கேட்டாரு, ஒரு தொகுதி பொது தொகுதி கேட்டாரு, மொத்தம் 3 தான் அப்படின்னு ஒரு செய்தி பரவச்சு. இப்படியெல்லாம் செய்தி பரவிட்டு இந்த சூழ்நிலையில அண்ணன் 8ஆம் தேதி போய் உட்காந்து பேசி 2 தனி தொகுதியை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாரு. அண்ணன் இதுல பயங்கர ஹாப்பியா இருக்கிறாரு. அண்ணன் பயங்கர ஹாப்பியா இருந்தாலும் இதே கட்சியை சேர்ந்த சங்கத்தமிழன் பயங்கர சோகத்துல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு வேற அவசரப்பட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில எங்க கட்சிக்கு கண்டிப்பா 3 சீட்டு கொடுத்தே ஆகணும், அப்படி 3 சீட்டு மட்டும் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் தீ குளிப்போம் அப்படின்னு அண்ணன் சபதமெல்லாம் எடுத்திருந்தாரு. அவசரப்பட்டு சபதம் எடுத்துட்டாரு தான் நினைக்கிறேன். இவங்க நிலைமையெல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு கட்சியில அப்பா பையன் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த கட்சிக்கு கூட ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கட்சி எதுன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதை மட்டும் இல்லாம இன்னும் பல கட்சிகள் வரப்போற எலெக்ஷனுக்காக தொகுதி பங்கீடு விஷயமா பேரம் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டும். இந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப எனக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு. மாநில கட்சியிலே வரப்போற நாடாளுமன்ற தேர்தலுக்காக பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிறப்ப ஒன்றிய கட்சியான காங்கிரஸ் பிரதமர் வேட்பாளரை இது வரைக்கும் அறிவிச்ச மாதிரியே எனக்கு தெரியல. பிஜேபியில மோடி தான் அப்படிங்கிறத திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அதே போல இந்த பக்கம் காங்கிரஸ்ல பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு தெளிவா அறிவிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை காங்கிரஸ் சார்பா அறிவிக்கப்பட்ட பிரதமர் வேட்பாளர் இவரு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவர் யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்றேன். அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.